ஹாய் அன்புள்ளங்களே, ஓரளவு நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பாதி தூரம் தான் வந்திருக்கோம். அங்கே உள்ள ஏரியாஸை நீங்கள் பாருங்கள். எல்லாம் போகிற வழியிலையுமே பச்சை பச்சைன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே மெயின் இம்பார்ட்டன்ட் மரத்துக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அது டெய்லியும் வந்து க்ளீனும் பண்ணுறாங்க, சுத்தமாகவும் இருக்குது. இன்னொன்று இதில் நாங்கள் கவனித்தோம், போகிற வழியிலெல்லாம் யாருமே ஹாரனே அடிக்கவே இல்லை. உண்மையாகவே ஹாரன் அடிக்கவே இல்லை. என்ன ஹாரன் அடிக்காமல் எப்படி போவீங்க, என்ன எய்த்தாப்பில் வந்து ஹாரன்லாம் அடிக்க மாட்டிங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப ரேரு. எய்த்தாப்பில் வர முடியாதுன்னு வச்சிங்களேன். இங்கே வந்துட்டு போகிறதுக்கு வந்து 4 வே இருக்குது, வரத்துக்கு அது மாதிரி 4 வே பக்கத்தில் இருக்குது. எய்த்தாப்பில் வரத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப ரேரு. டிராஃபிக்கில் நின்னா கூட ஹாரன் அடிக்கிறது இல்லை, அடிக்கலை. நான் கவனித்த வரையும் அடிக்கலை. ரொம்ப எதிர்பாராத சூழ்நிலைகள், இந்த மாதிரி வளைவுகளில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது தவிர, அதையும் நான் அடித்து கேட்கல. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, ஏதாவது அடிப்பாங்கப்பா எப்போயாவது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கண்ட்ரியில் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்களேன். ஆனால் இங்கே சுற்றி உள்ள பில்டிங்கை பாருங்களேன். இந்த பில்டிங்கை வந்து நான் வந்து நோட் பண்ணியிருந்தீங்களா, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி வலை மாதிரி சுற்றி இருந்தது, அதில் ப்ரௌன் கலர் வர மாதிரி இருந்தது. அதனால தான் நான் மெயினாக நான் அந்த வீடியோவை ரொம்ப எடுத்தேன். அந்த ஆசைக்காக. போகிற வழியில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்குது, அதை நான் வந்து கவர் பண்ணுறேன். பட் ஆனால் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியலை. போகிற வழியில் தான் நான் எடுத்தேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.